வயாகரா சாப்பிட்றதுனால இப்போ ஹார்ட்ல ப்ராப்ளம்ஸ் வருது, அதனால உடனே இறக்குறாங்க பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே சார், அது உண்மையா? பெரிய சைட் எஃபெக்ட், அதனுடைய தப்பான விளைவுன்னு சொல்லி செக்ஷுவல் இதுல வந்து ஹெல்ப் பண்ணிடுச்சு. குறிப்பா மேல் இம்பார்ட்டன்ஸ்ல நல்ல எஃபெக்ட். அப்ப அது வந்து ஹார்ட்டுக்கு தான் கிரியேட் பண்ணப்பட்ட டேப்லெட். மெயின் எஃபெக்ட்டை விட்டுட்டு சைட் எஃபெக்ட்டுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எங்களை போன்ற செக்ஸாலஜிஸ்ட் அதை விட்டு வாங்க ஆரம்பிச்சு. வைஃப் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு வயாகராவுக்கு 2 வயாகரா 15 நிமிஷம் ஹார்ட் அட்டாக். கஞ்சாங்கிறது வந்து ஒரு அழகான பூ, அழகான செடி. இந்த அழகான செடியை வச்சு நிறைய மருந்துகள் நம்ம தயாரிக்கணும். ஆனா எதுக்கு நம்ம பயன்படுத்தலாம்? இன்னைக்கு வரையிலும் மேல் எரெக்ஷன், ஆணுக்கு அந்த விரைப்புத்தன்மை இதாக பாதிப்பு, அதை சரி பண்றதுக்கு ஆங்கில மருத்துவத்துல எங்களுக்கு அவ்வளவு நல்ல மருந்துகள் இல்லை. இருக்குது, கிளைம் பண்றாங்க. கோயிலுடைய செக்ஸ் சம்பந்தமான சிலைகள் எல்லாமே வந்து ஆரம்ப பகுதியில் இருக்கும். அதை அப்படியே கடந்து போக போக பார்த்தீங்கன்னா கூரா கோபுரம் முடிஞ்சு அது கலசத்திரங்கள் வந்து அது கூரா மாதிரி ஆகாது. அது என்னன்னா மனசும் உடலும் ஒத்துழைச்சாதான் செக்ஸ் வச்சு. தொலைக்காட்சிகள் எடுத்துக்கலாமே சார், நிறைய தொலைக்காட்சிகள் மேல விளம்பரம்லாம் வருது. சைடு எஃபெக்ட் இருக்குது, எஃபெக்ட் இருக்காது. சாப்பிட்டு போகலாம், அதெல்லாம் வந்து பல பேர் இது பண்ணுவாங்க. அது அவங்கள தான் கேட்கணும். செக்ஸ் வச்சுக்கிறதுல சிட்டுக்குருவியுடைய ஸ்பீடு வந்து உலகத்திலேயே எதுக்கு இருக்காது. சிட்டுக்குருவி ஒன்று, முயல், இது 2 தான் வந்து மிருகங்கள்ல வந்து அதீதமான செக்ஸ். இன்னைக்கு வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் பீடா கடையெல்லாம் விட அதிகமாக. ஆண் மலட்டு தன்மையை வந்து சரிப்படுத்த முடியாது, பெண் மலட்டு தன்மையை சரிப்படுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கான. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், ஆஸ் அ டாக்டரா வந்து இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இதை பத்தி கொஞ்சம் பேச்சுக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. வயாகரா டேப்லெட், அதை பத்தி நீங்க சஜஸ்ட் பண்ணிருப்பீங்க, இல்ல அதை பத்தி பேசியிருப்பீங்க, அந்த மெடிசன் பத்தி. அந்த வயாகரா சாப்பிட்றதுனால இப்போ ஹார்ட்ல ப்ராப்ளம்ஸ் வருது, அதனால உடனே இறக்குறாங்க பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே சார், அது உண்மையா? பெரிய உண்மை, மிகப்பெரிய உண்மை. அது உருவாக்குனதே வந்து ஹார்ட்டுக்காக தான் உருவாக்குற மாத்திரை. அப்படியே சார் டாக்டர்ஸ்லாம் சஜஸ்ட் என்ன ஆச்சுன்னா அதனுடைய சைடு எஃபெக்ட், அதனுடைய தப்பான விளைவுன்னு சொல்லி செக்ஷுவல் இதுல வந்து ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஓகே, அது குறிப்பா மேல் இம்பார்ட்டன்ஸ்ல நல்ல எஃபெக்ட் கொடுத்துச்சு. அப்ப அது வந்து ஹார்ட்டுக்கு தான் கிரியேட் பண்ணப்பட்ட டேப்லெட். ஓ, அதுல இந்த சைடு எஃபெக்ட் கிடைச்சல மெயின் எஃபெக்ட்டை விட்டுட்டு சைடு எஃபெக்ட்டுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எங்களை போன்ற செக்ஸாலஜிஸ்ட் அதை விட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்ப அது தப்பு தானே? தெரியும்ல அவருக்கு, அவங்களுக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காங்க. நோயாளிகள் எப்படி வருவாங்க? உங்களுக்கு நோயாளிகளே வந்து எங்களுக்கு வந்திருக்க பிரச்சனை என்னன்னாக்கா, வயிற்று வலின்னு வர்றான்னு வச்சுங்க. வயிற்று வலி ஏன் வருதுன்னு நான் பாக்குறதுக்கு முன்னாடி அவன் கேட்கறது வலியை நிறுத்துங்க, வேதனையை நிறுத்து. அது எதனால வந்ததுங்கிற காரணத்தை நீ அப்புறமா கண்டுபிடிச்சு வேதனையை நிறுத்து. அதுதான் நோயாளி எங்க கிட்ட வர்றது. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வயிற்று வலியில் வந்தாலும், தலைவலியில் வந்தாலும், பல்லு வலியில் வந்தாலும் காரணங்கள் என்னங்கிறது பார்க்கறத விட முதல்ல அந்த வேதனையை தீர்த்தணும். அந்த வேதனையை தீர்க்கறதுக்கு என்ன மருந்து இருக்குதோ எதா இருந்தாலும் அதனுடைய பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாம அந்த மருந்துகளை நாங்கள் கொடுத்தோம். இதனால இந்த ஆபத்து வருமே, அந்த ஆபத்து வருமேங்கிறத கணக்கில் எடுக்கக்கூடாது. அப்போதைக்கு இப்போ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் இருக்குது. அந்த டைமில் ஸ்டீராய்டு மாத்திரைகளுக்கு இன்ஜெக்ஷனை போட்டோம்னா டக்குன்னு டெம்பரேச்சர் ஓகே. பேஷண்ட்டை பொறுத்தவரை அவனுக்கு அதுதான் தேவை, ஃபீவர் குறையும். ஆனால் அந்த ஃபீவர் தான் குறைஞ்சதே ஒழிய அந்த ஃபீவருக்கான காரணம் அப்படியே தான் உள்ள இருக்கும். சிம்டத்தை மறைச்சிடுறீங்க. சிம்டம் வந்தால் தான் நோயாளிக்கு நோய் இருக்கிறது நமக்கு தெரியும். பல்லு வலி இருந்தால் தான் பல்லு சொத்தைங்கிறது தெரியும். பல்லு வலிகள் எல்லாம் சொத்தையான பல்லை வச்சுட்டு எவ்வளோ பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பல்லு வலி வரும்போது தான் அவன் வர்றான் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த சிம்டத்தை மறைச்சிட்டிங்கன்னாக்கா நோயை குணப்படுத்த முடியாது. ஆங்கில மருத்துவத்தில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜும் அதுதான், மிகப்பெரிய ஆபத்தும் அதுதான். அதே சமயத்தில் சித்த வைத்தியமும் இந்திய மருத்துவங்களும் காரணத்தை தான் முதல்ல, வேதனையை குறைக்கிறத விட அந்த காரணத்தை அடியோட. அதனாலதான் நாட்டு வைத்தியம் பண்ணா பொறுமையா கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து எனக்கு அந்த வேதனையை தீர்க்கிறது தான் அவங்க மெயினா பண்றாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி டாக்டர் தான் சக்சஸ் ஆவாங்க. ஓகே, ஹோமியோபதி தான் இதுவாகும். ஹோமியோபதி எல்லாம் அது கூட அது மாதிரி செய்யறது. ஓகே சார். இன்னைக்கு ஹோமியோபதி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லோ லெவல்ல இருக்கு. அவ்வளோ சக்சஸ் ஆகலை.
இந்த மாதிரி இதுல வந்து அதுதான் அந்த 3 ரூபாய் டாக்டர்ஸ் ஒரு செட் இருப்பாங்க. எங்க காலத்துல அவங்க ரொம்ப ஃபேமஸ். ஒரு ஊசி, ஒரு மாத்திரை, ஒரு குடிக்கிற மருந்து, 3 மருந்து 3 ரூபாய். போன உடனே உங்களுக்கு என்ன வியாதி ஏது என்னங்கிறத கேட்க மாட்டாங்க. வந்த உடனே டப்புன்னு ஊசி குத்திவிட்டு இந்த மாத்திரையை போட்டுக்கோ, 3 வேளை சாப்பிடு, இந்த மருந்து குடி, அந்த பாட்டில். அப்போ ஒரு பச்சை கலர் பாட்டில் இருக்கும், அதில் அவுன்ஸ் கணக்கு ஒரு வேளைக்கு ஒரு அவுன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது தப்பு இல்லையா சார்? அதில் நோயாளிகள் அன்னைக்கு இருந்த நோயாளிகள்லாம் குணாயிட்டு போயிட்டாங்க. குணாயிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையானது அதுதான். வலி இதை நீங்கிடுச்சு, அந்த காய்ச்சல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி ஆனால் வந்தாங்க. அது எங்களுக்கு லாபகரமாக தான் இருந்தது. தப்பு தான், எங்களுக்கு லாபகரமாக இருந்தது. என்னை போன்ற டாக்டர்கள்லாம் வந்து அதிகமாக சக்ஸஸ் ஆகாமல் போனதுக்கு காரணம் நான் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். நான் மூச்சியே போட மாட்டேன். அப்போ நீங்களும் அந்த வயாகரா டேப்லெட் சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க? ஒரு பேஷண்ட் கூட நான் சஜஸ்ட் பண்ணேன். கேட்டாங்க, வயாகரா கொடுக்குறப்பா ராத்திரி செத்து போயிட்டேன்னு எனக்கு கேட்டாங்க. ஒரு பிரபல அரசியல் தலைவர் அப்படிதான் இருந்தார். ஒரு இளமையான ஒரு அரசியல் பெருசாக வந்துக்கிட்டு இருக்க வேண்டியவர் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தினார். அந்த ஃபங்க்ஷன் பிரமாதமாக சக்ஸஸ் ஆகிடுச்சு. எதிர்பார்த்ததை விட அற்புதமாக நடந்துச்சு. தலைவர்கள்லாம் பாராட்டிட்டாங்க. அந்த சந்தோஷத்தில் வந்தவர் ஒய்ஃப் கூட செக்ஸ் வச்சுக்கிறது ஒரு வயாகராவுக்கு 2 வயாகரா போட்டார். 15 நிமிஷம் ஹார்ட் அட்டாக் ஆகி. அந்த டேப்லெட்டோட டோஸுக்கு இவ்வளோ பவர் இருக்கு. அதனால அந்த மாத்திரையுடைய அந்த விவரம் தெரியாமல் கொடுத்தாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த பேஷண்ட் சார் இதை முதல்ல குணப்படுத்துக்கு அதில் செத்தா சாவரம் சார்ந்து தான் வருவான். அவனுக்கு தேவை வந்து தான் ஒரு ஆண்மை இழந்தவங்கிறது வந்து ஒரு ஆணுக்கு வர அதை விட பெரிய அசிங்கமே கிடையாது. நீ ஒரு ஆம்பளை ஆடா நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் அவனை எந்த கெட்ட வார்த்தையில் வேணாலும் திட்டுங்க, அதை பற்றி கவலைப்படுங்க. நீ ஒரு ஆம்பளை ஆடான்னு சொல்லிட்டாக்கா அவன் துடிச்சு போயிடும். அவனை 10 செருப்படுத்தி அடித்தா கூட அவன் கவலைப்பட மாட்டான். நீ ஒரு ஆம்பளை ஆடான்னு ஒரு பொம்பளை கேட்டான்னு வச்சுங்க, அதை விட அவமானம் அவனுக்கு எதுவுமே கிடையாது. அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள்ல எதையாவது செஞ்சு என்னை காப்பாற்ற முடியும். அதுதான் எங்களுக்கு செல்வத்தை கொடுக்குது நோய்கள். இந்த மாத்திரை கொடுக்குறேன், ஆனா இந்த மாத்திரை வந்து ஒரு மாத்திரை 10,000 ரூபாய் அப்படியே அதான் கதை சொல்லி கொடுக்கும். இந்த வயாகரா டேப்லெட் வந்து சைடு எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி ஜென்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க? அது இப்போ அந்த மாத்திரை உருவாக்கும் போதே ஹார்ட்டுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுத்தது. அது எதிர்பார்க்காத இதுல வந்து சூழ்நிலையில அவங்க கண்டுபிடிச்சாங்க. இது சைடு எஃபெக்ட்ல அவங்க அதை ஒரு லைன் தான் எழுதுனாங்க. இட் வில் இன்க்ரீஸ் தி மேல் எரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் ஆட் பண்ணாங்க. அதை படிச்சாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வயாகராவோட ஒரிஜினல் போயிட்டு இது எப்படி கஞ்சாங்கிறது வந்து ஒரு பூ தான். அது ஒரு அழகான பூ, அழகான செடி. அதுல அந்த அழகான செடியை வச்சு நிறைய மருந்துகள் நம்ம தயாரிக்கலாம். ஆனா எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? அந்த பூனுடைய அழகை நம்ம பார்க்கல, அந்த செடியினுடைய உபயோகத்தையும் பார்க்கலாம். ஒரே போதை கொடுக்குங்கிறத போயிடுச்சு. கடைசியில கஞ்சாங்கிறது அழிக்கப்பட வேண்டிய பயிரம். ஆனா கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பயனுள்ள ஒரு செடி தான். ஆமா, அது ஒரு படமே எடுத்தாங்களே, பாப்பி இஸ் ஆல்சோ எ ஃப்ளவர் அப்படின்னு எடுத்தாங்க. பாப்பிங்கிறது அதாவது கஞ்சாங்கிறது ஒரு பூவும் கூட, அதை ஏன்டா மதிக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க. சார் இப்போ அது வந்து தடை பண்ணாம போதைப் பொருளை தயாரிக்காம வேற எதுக்கெல்லாம் சார் கஞ்சா செடி யூஸ் பண்ண முடியும்? விஷத்துக்கெல்லாம், விஷமுறிவுகளுக்கெல்லாம் அதை பயன்படுத்தும். பாம்பு கடி இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. கேன்சருக்கெல்லாம் பயன்படுத்துற அளவுக்கு அந்த எஃபெக்ட். பட் இந்த சைடு எஃபெக்ட் வந்து பெருசா போனதுனால அதோட எஃபெக்ட் காலி ஆயிடுச்சு. அதே தான் வயாகரா. ஹார்ட்ல அது பல நல்ல இதை செஞ்சது. தவறுதலான ஒரு இது கொடுத்தோம்னா. சார் இந்த வயாகரா இல்லாம இதை சார்ந்து வேற ஏதாவது மாத்திரைகள் இருக்கா? மேபி ஹார்ட்டுக்கும் சரி, இல்ல ஜென்ஸுக்கு நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா மாத்திரைகள் இருக்குது. இன்னைக்கு வரையிலும் மேல் எரெக்ஷன், அந்த ஆணுக்கு அந்த விரைப்புத்தன்மை இதாகுது இல்லையா, பாதிப்பு இருக்குது இல்லையா, அதை சரி பண்றதுக்கு ஆங்கில மருத்துவத்துல எங்களுக்கு அவ்வளவு நல்ல மருந்துகள் இல்ல இருக்குது. கிளைம் பண்றாங்க. இதுல நீங்க ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க கோயில்கள்ல எல்லாம், இந்து மத கோயில்கள்ல எல்லாம் செக்ஸ் சம்பந்தமான சிலைகள் வச்சிருப்பாங்க. அது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கும்பிட வர்ற இடத்துல இந்த ஆபாச சிலைகள் என்ன, ஆபாசம் இல்லை, சிருஷ்டிக்கிறத பத்தி, சிருஷ்டியை எப்படி, இன்னொரு உயிரை எப்படி உண்டாக்குறோங்கிறத வந்து காட்டுறது. அந்த ஒரு உயிரை உண்டாக்கும் போது தான் நீ கடவுளாக. கடவுளை தவிர வேற யாராலையும் ஒரு புது உயிரை உண்டாக்க முடியாது. மனிதனுக்கு அந்த சக்தியை கடவுள் கொடுக்குறாரு.
அதுக்காக நீ வந்து உடல் உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா நீ ஒரு உயிரை கொடுக்குற, கடவுள் செய்ய வேண்டிய வேலையை இந்த உடல் உறவின் மூலம் நீ செய்கிறங்கிறதுனால தான் கோயிலில் நிற்கிறான். அதுல அந்த புனிதத்தை நம்ம பார்க்கறதுக்கு நம்ம போறதில்ல, அதுல இருக்கிற அசிங்கத்தை தான் நம்ம அடிபட்டு போகுது. கோயிலுடைய அதை பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸ் சம்பந்தமான சிலைகள் எல்லாமே வந்து கோபுரத்துல கீழ் ஆரம்ப பகுதியில் இருக்கும். அதை அப்படியே கடந்து போக போக பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சிலைகள், அவதார சிலைகள்லாம் வந்து அப்படியே இதாகி கூரா கோபுரம் முடிஞ்சு அது ஒரு கலசத்துல வந்து அது கூரா மாதிரி ஆகாயத்துக்கு போகுது. அது என்னன்னா இது மாதிரி நீ செஞ்ச மனசும் உடலும் ஒத்துழைச்சாதான் செக்ஸ் வச்சுக்கணும். அந்த மாதிரி அந்த செக்ஸ் நேரத்துல எப்படி நீ மனசையும் உடலையும் ஒருமனப்படுத்தி செக்ஸஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல ஒருமனப்படுத்துறியோ, மனதும் உடலும் ஒன்னா இதுக்குதோ, அந்த மாதிரியான தீவிர ஈடுபாட்டோட என்னை நீ கும்பிட்டால் நீ என்னை அடையலாம்ங்கிறதா கோபுரத்தோடைய தத்துவம். அதை விட்டுட்டு நாம இதை மாத்திரம் ரசிச்சுட்டு வர்றோம். அது மனிதம் தான். அப்ப இங்கிலீஷ் மருந்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸோட ப்ராப்ளம்க்கு டேப்லெட்டே கிடையாது. அலோபதி எங்க இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து சில மருந்துகள் கொடுக்குறோம், ஒரு அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். எல்லாத்துக்கு மேல வந்து மனசுல இருக்கணும் அவனுக்கு. என்னதான் நான் மருந்து கொடுத்தாலும் அவனுக்கு அந்த பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுங்க, மருந்து ஒண்ணு எஃபெக்ட். அப்ப இந்த தொலைக்காட்சிகள் எடுத்துக்கலாமே சார், நிறைய தொலைக்காட்சி இந்த மாதிரி விளம்பரம்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை மற்ற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுமா, லிவர் இந்த சம்பந்தங்கள்லாம் இருக்குமா? மருந்துகள்னால எஃபெக்ட் இருக்குதோ இல்லையோ, சைடு எஃபெக்ட் இருக்குதோ இல்லையோ, எஃபெக்ட் இருக்காது. ஓகே, சாப்பிட்டு போகிறதுதான். அதெல்லாம் வந்து பல பேர் இது பண்ணுவாங்க, அது அவங்கள தான் கேட்கும். மற்ற சிஸ்டத்தை பற்றி நான் கமெண்ட் எடுக்கக்கூடாது, ஏன்னா நீ யாரா அதை பற்றி சொல்றது கேட்கலாம். அவங்கக்கிட்ட பல சிட்டுக்குருவி இலக்கியம் இதெல்லாம் இருக்குது. சிட்டுக்குருவி பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, செக்ஸ் வச்சுக்கிறதுல சிட்டுக்குருவியுடைய ஸ்பீடு வந்து உலகத்திலே எதுக்கும் இருக்காது. சிட்டுக்குருவி ஒன்று, முயல் ஒன்று, இது ரெண்டு தான் வந்து மிருகங்கள்ல வந்து அதீதமான செக்ஸ். முயல் குட்டி போட ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அமாவாசைக்கு அமாவாசை குட்டி போட்டு 4 குட்டி 5 குட்டி போட்டு. ஆஸ்திரேலியாவில் வந்து அவ்வளோ பெரிய கண்டம், அங்கே வந்து மக்களே இல்லாத ஒரு நாட்டில் முயல்கள் அதீதமாக பரவி அவங்க அத்தனையும் பிடிச்சிட்டு போய் ஒரு தனியாக ஒரு ஆஸ்திரேலியா பக்கத்தில் தீவில் கொண்டு போய் போட்டாங்க. அவ்வளோ முயல்கள் அந்த அளவுக்கு. அதே மாதிரி தான் சிட்டுக்குருவி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செக்ஸ் வச்சு, அதனால தான் சிட்டுக்குருவியை வச்சு லேகியம் பண்ணுறது இதெல்லாம் வந்து அந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்துல நிறைய மருத்துவம் இருக்கு. அவங்க வெற்றிகளும் இப்போ இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே என்ன வருதுன்னா, அந்த மருந்துகள்லாம் கஞ்சா இருக்கும், கஞ்சாவும் அப்படின்னு கலந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அதாவது அவங்க தான் பார்க்கணும் சார். ட்ரக்கே வந்து இந்த கஞ்சாவா இருக்கட்டும், கொக்கைனா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட பெர்சன்ட்டோ இல்லை குறிப்பிட்ட எம்எம் அளவோ எல்லா டேப்லெட்ஸ்லையும் போடுறாங்களே. இப்போ நம்ம குரோசின் எடுத்துக்கிறோம், அது வந்து ஃபீவருக்குன்னு இல்லாம உடல்ல இருக்கிற அந்த உடம்படிக்குமே அந்த குரோசின் கேட்குது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு டேப்லெட்ல 2 யூஸ் இருக்குல்ல சார் எல்லா டேப்லெட்லயுமே? வலிக்கு காரணங்கிறது ஒரே காரணம் தான். அது தலைவலியா இருந்தாலும் சரி, வயிற்று வலியா இருந்தாலும் சரி, நரம்புகள் மூலமா தான் அந்த வலி வருது. அந்த நரம்புகளுடைய அந்த வலியை கடத்துற அந்த சக்தியை குறைச்சிட்டாக்கா அந்த வலி நின்று போகுது. அது வயிறா இருந்தாங்கன்னா தலையா இருந்தாங்க வலி நீக்கி. குரோசின் வந்து தசைகள்ல வர்றதுல எலும்புகள்ல வர்ற வலிக்கு எல்லாம் அதை கொடுக்குறோம். வயிற்று வலிக்கெல்லாம் அந்த மாத்திரை சரியாகும், அதுக்கு வேற மாத்திரை. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம மருந்துகள் இருக்கு. அது நரம்புகள் மூலமா வந்து தசைகளுக்கு வர்ற வலிகளுக்கு எல்லாமே வந்து குரோசின். அது மாதிரி வயிற்று வலிக்கெல்லாம் வந்து வேற மருந்துகள், ஜெல், மியூக்கன் இந்த மாதிரி நிறைய மருந்துகள்லாம் இருக்கு. அதுக்கு அதை கொடுக்கணும், இதுக்கு இதை கொடுக்கணும். அதுக்கு தான் நான் இவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கேன். அது தெரிஞ்சுக்கிறது வந்து அது போக சில அனுபவ ரீதியா சில மருந்துகள் அப்படி வந்து தான் வயாகரா அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது. இது இதுக்கும் உபயோகப்படுது. அப்படி இப்போ ஜென்ரலாவே இப்போ வயாகரா இப்போ இல்ல சார், முன்னாடி எல்லாம் வந்து மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம இந்த டேப்லெட் கொடுப்பாங்களா? வயாகரா கொடுக்க மாட்டாங்க. வயாகராவுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஆனா வழக்கப்படி நிறைய கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ வந்து பிரிஸ்கிரிப்ஷன் மஸ்ட்னு எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே பேராசிட்டமால் வயாகரா நின்னு போச்சு, பேன் பண்ணிட்டாங்கல்ல சார்? பேன் பண்ணல, உபயோகமே நின்னு போச்சு. மேபி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வயாகராங்கிற பேர் இப்ப நீங்க ரொம்ப நாள் கழிச்சு கேக்குறீங்க. இன்னைக்கு ஏறத்தாழ வயாகரா வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கான கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்தி வயாகராவோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி கான்ஃபரன்ஸ் எல்லாம், செக்ஸாலஜி கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. அதுல எல்லாம் வந்து வயாகராவோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசி டாக்டர்ஸ், அந்த செக்ஸாலஜி டாக்டர்ஸே இப்போ வந்து அதை
பயன்படுத்துறது குறைச்சிக்கிட்டாங்க. ஓகே பேஷண்ட்டே போயிடும், ஓகே இறந்து போயிடும். அதுல வந்த பயத்துல இன்னைக்கு வந்து வயாகரா அன்னைக்கு வந்த போது இருந்த அந்த வேகம் இன்னைக்கு இல்லை. இல்ல. ஓகே. ஏன்னா நம்மளோட உடல் ரீதியா பொறுத்த வரைக்கும் இந்த ஜங்க் ஃபுட்டோ இல்ல நம்மளோட இந்த உணவு பழக்கங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஹேபிட்டேட்டை டோட்டலா மாத்தி இருக்கு இல்லையா சார்? அதுல வர சைடு எஃபெக்ட்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி டேப்லெட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரிஸ்கான டேப்லெட்லாம் எடுத்து ஒரு 50 வயசுலயே ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாங்க. நல்லா பாடி பில்ட் பண்ணிருப்பாங்க, ஜிம்முக்கு போவாங்க, நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாங்க சார். அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த மாதிரியும் சில ரீசன்ஸ் இருக்கலாம்ல. தேவைக்கு மீறி நீங்க வந்து மெடிக்கல் அட்வைஸ் கேட்க, ஓகே ஆரோக்கியமா வாழ்றேங்கிறதுக்காக கண்டதெல்லாம் பண்ணிட்டு ஓகே அதெல்லாம் சரியா வராது. உங்க உடம்புக்கு எவ்வளவு தூரத்துக்கு சூட் ஆகும், உங்களுக்கு உடம்புக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அதெல்லாம் இல்லாம வந்து ஆரோக்கியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தென்னை மாத்து ஓலையை எடுத்து தின்னாக்கா 100 வருஷம் வாழலாம்னு சொல்லி தென்னை மரத்தை எல்லாம் மேய எந்த மருந்து எடுத்தா எந்த செடி எடுத்தாலும் ஏதோ ஒரு ஆரோக்கியம் இருக்கு, ஏதோ ஒரு கெடுதல் இருக்கு. உயிர் வாழ்றதே ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டு இதே பொழப்ப வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. வேலையை பார்த்துட்டு போங்க. உங்க வேலையை பார்த்துட்டு உங்க இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருங்க. ஓய்வா இருக்கிற நேரத்துல பல்வேறு வகையான சிந்தனைகளை வச்சுக்கிட்டு இருக்கு. உயிரோட வாழ்றது எப்படிங்கிறதையே ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டு கஷ்டம். எல்லாரும் ஒரு நாள் இருக்கணும். செத்து போறதுங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நிரந்தரங்கிறது கிடையாது. யாரா இருந்தாலும் நிரந்தரம் கிடையாது. நீங்க பெரிய பெரிய பதவியில உட்காந்துட்டு என்ன கொண்டு பிடிவியா அப்படின்னு சொல்லி யாரை வேணாலும் பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நீங்க பதவியில உட்காந்துடலாம். செத்து தான் போகும். வேற வழி. உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரன் செத்து தான் போகும். அவ்வளவுதான். அதை நீங்க ஒண்ணும் பண்ண முடியும். அதை நீங்க ஒண்ணும் பண்ண முடியும். வாழ்றவரும் ஆரோக்கியமா உபயோகரமா வாழணுங்கிறதுக்காக என்ன தேவையோ அதைத்தான் நம்ம பண்ணணுடைய 100 வருஷம் இருக்கணுங்கிறதுல அர்த்தமே. அது கட்டை விரல் கிட்ட அந்த காலத்துல கதை வந்தது. டாம் தம்புங்கிற இது கதை. ஆனா அவங்களுக்கு குழந்தை இருக்காது. குழந்தை இருக்காதுன்னு போது ஒரு மரத்தை வெட்ட போவோம். காட்டுல வச்சுக்கிறாங்க. அந்த மரத்தை வெட்ட போகும்போது அந்த மரத்துல இருந்து ஒரு தேவதை இறங்கி அந்த மரத்தை வெட்டாத, எனக்கு பொழப்புக்கு என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு. அப்போ சொல்லும், இதுல இவ்வளவு பறவைகள் இருக்குது, இவ்வளவு பூக்கள் பூக்குது, இவ்வளவு காய்கள் வருது, இவ்வளவு பழங்கள் வருது, இந்த மரத்தை வெட்டினா இவ்வளவும் போயிடும், தயவுசெய்து இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு வெட்டாம விடுது. சரி நான் வெட்டாம விடுறேன். நான் சொன்னதை கேட்டதுக்காக உனக்கு நான் வேணா ஒரு வரம் தரேன். உனக்கு என்ன வரும்? எனக்கு குழந்தைகள் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை வரும். என்னால கொடுக்க முடிஞ்சது ரெண்டு வகையான குழந்தை தான் என்னால கொடுக்க முடியும். அதுல எது வேணும் நீ சூஸ் பண்ணு. ஆனா இல்ல பெண் இல்ல என்ன கேக்குதுன்னா, மிகச்சிறந்த அறிவோட பல திறமைகள் கொண்ட ஒரு குழந்தைய வேணும்னா கொடுக்குறேன். ஆனா அது வந்து கட்டவரல் சைஸ்ல தான் இருக்கும். அவ 16 வருஷம் தான் இருக்கும். இன்னொரு குழந்தை இருக்குது, அறிவு கட்ட குழந்தை, எதுக்கும் உபயோகம் இல்லாத குழந்தை, 100 வருஷம் இருக்கும். எது வேணும்னு கேட்குது. சொல்றது இருக்கிறது வரலும் 16 வருஷம் இருந்தாலும் உருப்படியா இருக்கிற குழந்தைய எனக்கு கொடுத்து கட்டவரலா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி கேட்குது. அது கொடுத்துரு. கொடுத்தோட அந்த குழந்தை வந்து சேர்ந்து விட்டு. அதுதான் அதாவது அந்த அந்த கதையில என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அறிவு கட்டு 100 வருஷம் இருக்கிறத விட அறிவோட 16 வருஷம். அந்த பையன் வந்து தன்னுடைய சாமர்த்தியத்துல தன்னுடைய ஆயுசை நீடிச்சு. மார்க்கண்டேய கதை அதுதான். அவனுக்கு 16 வயசு தான் கொடுத்துச்சு. சிவலிங்கத்தை பிடிச்சுக்கிட்டான். யமனால வந்து கயிறை போட்டாங்க, சிவனையும் சேர்த்து போட வேண்டியது. தொட முடியல. மார்க்கண்டேய நீண்ட ஆயில புத்திசாலித்தனத்தினால படைச்சான். அது மாதிரி எத்தனை வருஷம் வாழ்ந்தோங்கிறதுல எப்படி வாழ்ந்தான், என்ன உபயோகம் அவனால, அது முக்கியம். நீண்ட ஆயுளோட வந்து இந்த ஒரு ஜடமா வாழ்றதை விட இப்ப செத்து போறது. அதை மனசுல வச்சுக்கணும். அதை மனசுல வச்சு. சரி, இப்ப இந்த குழந்தை ப்ராப்ளம், இந்த குழந்தையின்மை இல்ல கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்ற இந்த கம்ப்ளைண்டோட வரவங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் சொல்வீங்க? அது நிறைய இன்னைக்கு வந்து இப்ப ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்கு, நிறைய வந்துருச்சு. வீடா கடையெல்லாம் விட அதிகமா இருக்கு. அந்த காலத்துல சிகரெட் வாங்குறதுக்கு போனோம்னா 2 கடைக்கும் ஒரு கடையில சிகரெட் கிடைக்கும். இன்னைக்கு வந்து 2 கடைக்கும் ஒரு கடையில பாத்தீங்கன்னா குழந்தை கிடைக்கும். இங்க விட குழந்தை கிடைக்குது போட்டு. ஆனா அந்த அளவுக்கு ஆகி போயிருக்கு. நிறைய வைத்திய முறைகள் நிறைய வந்துருக்கு, நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து குழந்தையின்மைங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளமாவே இருக்கக்கூடாது. ஆண் மலட்டு தன்மையை வந்து சரிப்படுத்த முடியாது. பெண் மலட்டு தன்மையை சரிப்படுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கான அதை நம்ம கரெக்டா டெஸ்ட் பண்ணி கரெக்டான டைமுக்கு போகணும், கரெக்டான முறையில் அந்த வைத்தியத்தை பண்ணிக்கணும்.
அதுல என்னென்ன கமர்ஷியல் ஆகிட்டதுனால செலவு எக்கச்சம். ஓகே. ஒரு குழந்தைய நம்ம பெற்று எடுக்கிறதுக்கு கோடீஸ்வரனா இருந்தால் தான் முடியுங்கிற அளவுக்கு அவங்க வந்து பயங்கரமா அது கமர்ஷியல் ஆகி போச்சு. ஒரு முயற்சியில குழந்தை பெற்ற விடாம பண்ணிடுறாங்க. அதுதான் அதுல இருக்கிற ஹாஸ்பிட்டலே அப்படி பண்றாங்க. அவங்க 3வது தடவைக்கு தான் அவங்களுக்கு குழந்தை 10 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் செலவு. அது மாதிரி கமர்ஷியல் ஆயிடுச்சு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு பார்க்கணும். ஆனா எனக்கு குழந்தை இல்லைங்கிற. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் ஒரு தினகரன் சொல்லி ஒரு பொறியியல் கல்லூரியில் வேலை பார்க்குறேன். நிறைய பெண்கள் என்னோட மாணவிகள் இருக்காங்க. கல்யாணத்தை பற்றியே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. கேட்டாக்க ஆமா கல்யாணம் மட்டும் ஒன்றும் பிள்ளை பத்துட்டுருக்கோம் சார். இப்பெல்லாம் கொஞ்சம் தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 30 வயசு 35 வயசுலாம் சார் குழந்தையெல்லாம் வேண்டாம். ஆனா ஆஃப்டர் 30 above 30ல வந்து லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் பார்த்துக்கலாங்கிறாங்க. இப்போ குழந்தையே நம்ம என்னத்துக்கு அது பண்ண 2 காரணம். நம்முடைய வம்சம் நீடிக்கணுங்கிறது ஒரு இது. அது குழந்தைங்கிறது 1000 சொன்னாலும் குழந்தை தான். அது இல்லைங்க. அது ஒரு அத்தியாவசியமான தேவை. அப்படி இருந்தாலும் வேண்டாங்க. எல்லாத்துக்கும் மேல என்னாச்சுன்னாக்கா பையன் தான் வேணும். நம்ம ஊர்ல நிறைய இது பண்ணுவோம். என்னன்னாக்கா அவன் கடைசி காலத்துல ஒரு சோறு போடுவான். இன்னைக்கு பையனை பத்தி எத்தனை பேர்த்துக்கு பையன் வந்து சோறு போட்டுட்டு இருக்கான். பார்க்க வர்றானாங்கிறத பெரிய விஷயம். கேட்டா வெரி பிஸி அப்படி. அப்புறம் ஆக குழந்தைகளுடைய எதுக்காக நம்ம குழந்தைகளுடைய முக்கியத்துவம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அந்த முக்கியத்துவம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மத்தியதர குடும்பங்கள்ல அடிபட்டு போச்சு. என்னுடைய நண்பர்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போர் போட்டாக்கா பையன் அமெரிக்காவில் இருக்கிறான்டா, ஆஸ்திரேலியாவில் இருக்கான், நீங்க என்னடா பண்ண, நானே பொண்டாட்டி தனியா இருக்கேன். இதுதான் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே அப்படித்தான். நானும் அப்படித்தான். தனிமைன்றது ரொம்ப ஒரு கொடுமையான. அந்த குழந்தைங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற பெண்கள் அன்னைக்கு வந்து பெண்ணு ஒரு மலடியா இருந்தாக்க ஊரே இது பண்ணுவாங்க. உடனே 2வது கல்யாணம் பண்ணிடுவாங்க. இது ஏற அந்த காலத்து சினிமா பூராவுமே அதுதான். இனி வர்ற சீரியலும் அதுதான். ஒரு சீரியல்ல குழந்தை இல்லைங்கிறதே வந்து பெரிய விஷயம் பண்ணி ஒரு 2 வருஷம் ஓட்டினாங்க. இப்பதான் அது கொஞ்சம் மாறி குழந்தை உருவாடிச்சு. அந்த குழந்தைய அழிக்கிறது எப்படிங்கிறது வந்து இப்போ 2 சீரியல் வருது. 9:30 மணிக்கு ஒரு சீரியல், 10:30 மணிக்கு ஒரு சீரியல். ஒரு குழந்தைய எப்படி அழிக்கிறதுங்கிறது தான் மெயின் கதையை. அது 2 ஒரே சீன்ஸ் தான் திருப்பி வருது. அந்த அளவுக்கு போயிட்டு அன்னைக்கு வந்து ஒரு பெண் மலடுனாக்கா அவளை வந்து சமூகத்தில் அங்கீகரிக்காம இருந்தாங்க. இன்னைக்கு அது சீரியலை தவிர இந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல சார். குழந்தை இல்ல அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஆப்ஷன் இருக்கு. அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, சரகேட் மதர் வச்சுக்கிறாங்க. எத்தனையோ வகையான. அதாவது பணம் இருக்கிறவங்க அதை வேற மாதிரி குழந்தைக்கு இது பண்ணிக்கிறாங்க. இல்லாதவங்க அதுக்கேத்த மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல மாத்திக்கிறாங்க. ஆனா above 30+ வந்து லேடிஸ் பிரெக்னென்ட் ஆயிட்டா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது போஸ்ட் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். போஸ்ட் மெச்சூரிட்டியில் அதாவது எல்டர்லி பிரைமி. அந்த எல்டர்லி பிரைமி வந்து அந்த காலத்துல பெரிய இஷ்யூ இருந்தது. இன்னைக்கு எல்டர்லி பிரைமி தான். கல்யாணமே 35 வயசுல தான் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்க காலம் வேற. இப்ப என்னுடைய சொந்தக்கார பொண்ணுங்களும் பசங்களும் கல்யாணம் ஆகாம சுத்திட்டு இருக்காங்க. 35 வயசு 38 வயசு. என்னன்னு கேட்டா இப்ப என்ன தாத்தா அவசரம் பையனா அதை கேட்கறான், பொண்ணு அது. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி பாட உங்க காலம் மாதிரி பேசாதீங்க. முதல்ல 45 வயசுல கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆயிடுவாங்க, அதாவது தாத்தா பாட்டி ஆயிடுவாங்க. இப்போ 40+ல தான் அம்மா அப்பாவே ஆகுறாங்க. அதுதான் இன்னைக்கு காலம் மாறிட்டே வருது. அந்த சோசியல் சிஸ்டம் எல்லாம் மாறிட்டு வருது. ஆனா அதே சமயத்துல குழந்தையின்மைங்கிறது ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ். சார், பொதுவாவே நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அது ப்ராப்பரான டாக்டர் கிட்ட போய் அவரோட கன்சல்டன்ட்ல அதுல இருந்து ஒரு டேப்லெட் எடுத்து நம்ம ப்ராப்பரான ஒரு மெடிகேஷனை தான் ஃபாலோ பண்ணணும். அது எந்த விதத்துக்குமா இருந்தாலும் சரி, அது ஹியூமன் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இல்ல ஆர்கன் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எல்லா ப்ராப்ளம்க்குமே வந்து அதுதான் ஒரே சொல்யூஷன். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.